மாணவர்கள் கொத்தடிமைகளா? அதிர வைக்கும் பகீர் பின்னணி. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வட்டம் தாண்டிக்குடி மலையில் அரசு உதவி பெறும் நாகம்மாள் நினைவு உயர்நிலைப்பள்ளி என்ற ஒன்று செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் கடந்த செப்டம்பர் 11ஆம் தேதி நடைபெற்ற அரசு விழாவிற்கு தேவையான டேபிள் சேர்களை எடுத்து போடுவதற்கு பள்ளி நிர்வாகம் மற்றும் தலைமை ஆசிரியரின் தூண்டுதலின் பேரில் மலைராஜா என்ற பள்ளி உதவியாளர் பழங்குடியினர் மாணவர் விடுதியில் இருந்த பள்ளி மாணவர்களை பயன்படுத்தியதாக சொல்லப்படும் விவகாரம்தான் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இதில் என்ன கொடுமை என்றால், அந்த பள்ளியில் படிக்கும் பழங்குடியின மாணவர்களை முதல் நாள் இரவே வரவழைத்து தங்க சொல்லி அடுத்த நாள் காலையில் நடைபெற்ற அரசு விழாவிற்கு கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் அவர்களை கொத்தடிமைகள் போல் பள்ளி விடுமுறை நாளென்றும் கணக்கில் கொள்ளாது வேலை செய்ய சொன்னதாக அதிர வைக்கும் பகீர் தகவல்கள் வெளிவருகின்றன. இதில் பழங்குடியின விடுதியில் படிக்கும் மாணவர்களை பயன்படுத்திய பள்ளி நிர்வாகம் பிற்படுத்தப்பட்டோர் விடுதியில் படிக்கும் மாணவர்களை பயன்படுத்தாமல் ஒருதலைபட்சமாக கொத்தடிமைகள் போல் நடத்துவதாக சமூக ஆர்வலர்களும் தேவேந்திர குல இயக்க பொறுப்பாளர்களும் குற்றம் சாட்டுகின்றனர். இவ்விவகாரத்தில் முதன்மை கல்வி அலுவலரும் மாவட்ட ஆட்சியரும் உடனடியாக விசாரணை நடத்தி ஒருதலைபட்சமாக நடந்து கொண்ட தலைமை ஆசிரியர் மற்றும் நிர்வாகத்தின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. வணக்கம். தேவேந்திர குல மக்கள் இயக்கம் திண்டுக்கல் மாவட்ட செயலர் ஏ உத்தரபாண்டியன். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தாலுகா தாண்டிக்குடி கிராமத்தில் நாகம்மாள் நினைவு உயர்நிலைப்பள்ளி இயங்கி கொண்டிருக்கு. அந்த பள்ளியில் செயலாளராக மு பிரவீன்குமார் இருக்காரு. அந்த தலைமைச் செயலாளர் நாராயணசாமி மற்றும் காவலாளி மலைராஜா என்பவர் 11/9/2025 அன்று ஸ்டாலின் முகாம் நடந்திருக்கு. அன்றைய நாள் பள்ளி விடுமுறையாக இருந்து வந்தது. அப்பொழுது ஆதித்திராவிடர் விடுதி மாணவர்கள் கொட்டும் மலையில தலைமை ஆசிரியர் நாராயணசாமி அவர்கள் மிக கொடுமையாக கூலி ஆட்கள் போல அந்த மாணவர்களை கொட்டும் மலையில வேலை வாங்கி சாதி ரீதியாக பார்த்து வந்திருக்காரு. இதை கேட்ட பொழுது, இப்ப விசாரிச்ச பொழுது, அவர் எதுக்குமே நான் செய்யல வைக்கல அப்படின்றாரு. அதுக்கான ஆதாரம் எல்லாமே என்கிட்ட இருக்கு. ஒரு பிற்படுத்தப்பட்டோர் மக்கள் மீது, மாணவர் மீது இவ்வளோ ஒரு வன்மை ஒரு தலைமை ஆசிரியர் இருக்கிறத நான் இந்த பள்ளியில தான் நான் பார்த்திருக்கேன். இது மிக வன்மையாக நான் கண்டிக்கிறேன். இது விரைவில் நான் ஒரு தேதியை அறிவிச்சுட்டு கல்வித்துறை நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா மிக விரைவில் ஒரு தேதியை அறிவிச்சு முற்றுகை போராட்டம் கண்டிப்பாக நடத்துகின்றத இந்த இதில் பதிவு நிற்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இங்கே ஆசிரியர்களும் சாதி வேற்றுமை பண்ணிட்டு இருக்காங்க, மாணவர்களையும் அதே மாரி சாதி வேற்றுமையை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த தலைமை ஆசிரியர் நாராயணசாமி ஒரு விஷயம் கேட்க போனா ரொம்ப ரேஸா பேசிட்டு இருக்காரு. அவர் பேசதான் சரின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. அதனால கல்வி நிர்வாகம் தக்க நடவடிக்கை எடுக்கும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.